சார் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தான் நான் இன்டர்வியூ அங்கே எனக்கு அசிங்கமாக கேள்வி கேட்குறாங்க சார். என்ன தெரியுமா சார் கேட்குறது? அந்நிய செலவணி. எந்த அந்நிய சார் நான் போய் செலவு பண்ணுறது? சார் சரியாதீங்க சார், சொல்லுங்கள் சார். ஜெய் அந்நிய செலவணிங்களா? அந்நிய செலாவணி. அதுக்கு இங்கிலீஷில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபாரின் கரன்சி அப்படின்னு கூட சொல்லலாம். வர அந்நிய செலவாணி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைடா. இப்போ நாம் வந்து அமெரிக்கா கிட்ட பெட்ரோலை வாங்குறோம், அவங்க நம்மக்கிட்ட ஐஃபோனை வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் பெட்ரோல் அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு பணம் கொடுக்கணும், அதை வந்து நம்ம இந்திய ரூபாவை அவங்கக்கிட்ட தர முடியாது. நம்ம என்ன செய்வோம்னா இந்திய ரூபாயை டாலராக கன்வெர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட தருவோம். அதே மாதிரி அவங்க நம்மக்கிட்ட ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த டாலரை இந்திய ரூபாய் கன்வெர்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. சரியா? இந்த கன்வெர்ட் பண்ணுற முறை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி நம்ம வந்து இந்திய ரூபாயை அமெரிக்க டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது எவ்வளோ வச்சுருக்கிறோம் அந்த அமௌண்ட்டை தான் அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கடா. மற்றபடி அந்நிய செலவணி கிடையாது. சரியா? ஸோ